கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலும் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் இயேசுவும் நானும் என்று சொல்கிற அருமையான இந்த நிகழ்ச்சியில ஆண்டவர் நம்மளோடு இடைபட வைத்த அந்த கிருபைக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாகிய இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இந்த வாரங்களில கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிற அந்த நன்மைகளுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. நான் உன் தேவன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். நீதியின் வழக்கத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பயப்படாதீங்க, அவனோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். இந்த நாளில் ஒரு பாடலோடு நம்ம சந்தோஷமாக இந்த நாளை துவங்குவோம். கர்த்தர் இதிலும் பிரதானவைகளை கர்த்தர் நம்மை வழிநடத்தும்படியாக இருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்திலிருந்து காலை வேளையில மகிழ்ந்து கொண்டாடுவோம் என்று சொல்லி நன்றி பலி எடுத்து ஸ்தோத்திர பலியோடு அவரை நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் அப்படி கரங்களை தட்டி சந்தோஷமா பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளின் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளின் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். சேர்ந்து அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துயர் நீக்கிற மருத்துவர் அவர், துதிக்கு பாத்திரராய் இருக்கிறாரே. என் பலனெல்லாம் நீங்க தான்ப்பா, என் பிரியமும் நீங்க தான்ப்பான்னு சொல்லி அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆமென். கல்வாரி இரத்தத்தினால ஒரு சாபங்கள் எல்லாம் அவன் உடைந்ததல்லவா? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தினால நம்மளை நிரப்பி அவர் ஆசீர்வதிக்க சுத்தமுள்ளவராக இருக்கிறார். சேர்ந்து கல்வாரி சிலுவையினா சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி, ஆமென், நன்றி
நன்றி நன்றி நன்றி நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே, உங்க இரத்தத்தினால என்னை நீதிமானாக மாற்றினீரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை தந்து உங்க அன்பை என் மேல ஊற்றி இருக்கிறீங்களே, நன்றி. இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உங்க அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அவரையே நம்பி வாழ்கிற மக்களுக்கு அவர் நமக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார். உயிரான கிறிஸ்து வந்ததால அவருடைய உறவுக்குள்ள நானும் நீங்கள் வந்துவிட்டோம். நிச்சயமாகவே அவரையே நம்பி வாழ்கிற உங்களுக்கு அவர் அற்புதங்களை செய்ய அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். உம்மையே நம்பி வாழ்வதா உமக்கே சொந்தமானே. உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே. என் உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்குள் வந்துவிட்டே. என் உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்குள் வந்துவிட்டே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். நன்றி 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 நன்றி. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பலனெல்லாம் நீர்தானையா, உம் பிரியமும் நீர்தானையா. பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. இக்கட்டில் துணை நீரே, இருளின் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளின் வெளிச்சம் நீரே. என் பிரியமும் நீர்தானையா, இந்த அடிமைக்கு தந்தீரையா. உங்க அன்பை ஊற்றினீரே, உம்முறவுக்குள் வந்துவிட்டே. உம்முறவுக்குள் வந்துவிட்டே. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ
தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. அவர் உறவுக்குள்ள வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில அவருக்கு நன்றி சொல்லு. பிடித்தமான ஒரு வரி, உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே. யாருக்கு நம்பி யாரை நம்பி வாழ்கிறாங்களோ அவர்களுக்கு சொந்தம் பிளஸ் அவர்களுக்கு அடிமை. ஒருவேளை பாவத்தை நம்பி பாவக்காரியத்துல ஈடுபட்டு வாழ்கிற மனுஷனும் கூட அந்த பாவத்துக்கு அடிமையாகத்தான் இருக்கிறான். வசனமே இப்படித்தான் சொல்லுது. இன்னைக்கு இயேசுவை நம்பி வாழுங்க. யாரை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிற அன்பு சகோதரி சகோதரியே, உன்னுடைய கையில இருக்கிற சம்பாத்தியத்தை நம்பியா? வேலை செய்தாலும் செய்யலினாலும் பென்ஷன் வந்துருதேன்னு சொல்லி அதை நம்பி இருக்கிறியா? ஓனரை நம்பி இருக்கிறியா? இல்ல உன்னுடைய தொழிலை நம்பி இருக்கிறியா? யாரை நம்பி இருக்கிறீங்க? இயேசுவை நம்புங்க. நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசர்கோடி என்மேல் பறக்க நேசருக்கா ஜீவித்திடுவே. நேசர்கோடி என்மேல் பறக்க நேசருக்கா ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. உங்களை தாம்பா நம்பி வாழ்கிறோம். நீர் நம்பிக்கைக்குரியவர், நம்பத்தக்க தகப்பன். நீங்க எங்களுக்கு சொந்தமானவர், சொந்த தெய்வம். குருவே, ஐயரே, ஆயரே, தகப்பனே, ரபுனி, நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே. நீங்க தான் எல்லாமே. நீங்க தான் என் பேச்சும் என் மூச்சும் என்னுடைய செயல்களும் என் சிந்தனையும் எல்லாமே நீங்களாக மாறணும். சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்ல முடியும்? சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்க தான் எல்லாமே. என் ஏக்கமெல்லாம் நீர்தானே. அப்படி யாராரு சொல்லுகிறாங்களோ அவங்க தான் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக இருப்பார்கள். எல்லாரும் ஜெபிப்போமா? உங்க சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி சித்தத்துக்காக வாழணும், சித்தத்தின்படி செய்யணும்னு சொல்லி யாராரு ஜெபிக்கிறார்களோ பரமபிதாவை, பரலோக பிதாவை, இயேசுவின் நாமத்தினால அவருடைய உம்முடைய சித்தத்தின்படி நடக்க ஒவ்வொரு பிள்ளைகளை உருவாக்குங்க, ஒவ்வொரு பிள்ளைகளை வணைந்து கொள்ளுங்க. நீர் அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம்ப்பா, எங்களை வெறுமையாக்குகிறோம். அற்புதங்களை செய்யுங்க. இந்த நாள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா ஒரு பெரிய எதிர்பார்ப்பை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அது சீக்கிரத்துல இந்த எதிர்பார்ப்பை நானும் நீங்களும்
அதை உணர்ந்து கொண்டு அதைய கடைபிடிக்கும்படியாக இருக்கிறோம். என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா, சீக்கிரத்துல இந்த தளர்வுகள் எல்லாம் முடிந்த உடனே விடுதலையோடு ஆராதிக்க போகிறோம், நல்ல வேலைக்கு போகிறோம், ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி உண்மையாக இருக்க போகிறோம். ஆமென் சொல்லுவோமா? இப்போ உண்மையா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க. ஆனா இதற்கு மேலும் இன்னும் ஆண்டவர் விட்டு விடாதபடி ஆண்டவர் உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், அதில் இருக்கிற 27வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இயேசு சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். உடனே இயேசு, உடனே, சற்று தாமதிக்காதபடி உடனே இயேசு அவர்களோட பேசி, சீஷரிடத்துல பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்துல நாம் பயப்படுகிற காரியங்கள் அநேகங்கள் இருக்கிறது. பல காரியங்களுக்காக நான் நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறோம். பயப்படாத மனுஷன் யாருமே இல்லைங்க. எந்த மனுஷனுமே நான் பயப்பட மாட்டேன், யாருக்குமே பயப்பட மாட்டேன்னு சொல்லுகிற யாருமே இல்லை. எல்லாருக்குள்ளேயும் பயந்த சுபாவம் இருக்கிறது, பயம் இருக்கிறது. அந்த பயத்தை குறித்து பல காரியங்களை குறித்து நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த நாளில நீங்கள் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அவர் ஜலத்தின் மேல, தண்ணி மேல நடந்து வருகும் போது சீஷர்கள் எல்லாம் பயப்படுகிறாங்க. அதைத்தான் இந்த தினத்துல தியானிக்கும்படியாக இருக்கிறோம். பாருங்க, இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் 22வது வசனம், தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஜனங்கள் எல்லாம் அனுப்பிவிட்ட உடனே சீஷர்களை என்ன பண்ணுகிறார் இயேசு, நீங்க சீக்கிரமா அக்கறைக்கு போங்கன்னு சொல்லி துரிதப்படுத்தினார். அவங்களை என்ன பண்றார்? துரிதப்படுத்தினார். நீங்க சீக்கிரம் போங்க, ஒரு உந்துகோலாக இருந்தார். துரிதப்படுத்தினார், சீக்கிரத்துல போங்கன்னு சொல்லி. அதற்கு பிற்பாடு வேதவசனம் சொல்லப்படுகிறது பாருங்க, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். அனுப்பி விட்டுட்டாரு, சாயங்காலமானகிற வரைக்கும் தனிமையா இருக்கிறார். ஜனங்களை அனுப்பி விட்டுட்டாரு, சீஷர்களை அனுப்பி விட்டுட்டார். ஜனங்கள் அவருடைய வீடுகளுக்கு போயிட்டாங்க. சீஷர்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு இணங்கி படகு எடுத்துட்டு சீஷர்கள் இந்த படகுல ஏறி இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போக வேண்டி சொல்லி அவங்க கடந்து போறாங்க. நம்முடைய வாழ்க்கை பயணம் அப்படித்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துரிதப்படுத்துகிறார். பரலோகத்துக்கு போகிறதுக்காக சீக்கிரத்தில் இந்த தினத்தில் துரிதப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு சொல்லி இந்த பூமியில நடக்கிற பல அக்கிரமான காரியங்கள், பலவிதமான பாவங்கள், சாபங்கள், பிசாசின் கிரியில்ல அந்த உலகம் முழுவதுமே பாவம் நிறைந்த உலகம். அந்த உலகத்துக்குள்ளதான் நான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலிருந்து கடந்து போவதற்காக தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிற வரைக்கும் துரிதப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்போ இக்கரையில் இருக்கிறீங்க, நீங்க அக்கறைக்கு போகும்படியாக தேவன் என்னையும் உங்களையும் துரிதப்படுத்தி கொண்டிருக்கிறார். பாருங்க, அவர் தனிமையாக சாயங்காலமான போது தனிமையாக அவர் என்ன பண்றார்? மழையில இருந்துறார். தனிமையாக இருக்கிறார். சாயங்காலம் வரைக்கும் அவர் இருக்கிறார். பிதாவினிடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருந்திருக்க கூடும். அன்பு தேவ பிள்ளையே, 24வது வசனம் சொல்லப்படுகிறது, அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்தது. எதிர்காற்று இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. அதற்குள்ள இந்த படகு என்ன பண்ணுச்சுன்னா நடுக்கடலில் போயிருச்சு. படகு நடுக்கடலில் போயிட்டு கொண்டிருக்கிறது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்ப எங்க இருக்கிறார்னா தனிமையா இருக்கிறார். தனிமையா இருந்தாலும் சாயங்காலம் ஆயிருச்சு. அவர் இக்கரையில் இருக்கிறார். சீஷர்கள் அக்கறைக்கு போகும்படியாக நடுக்கடலில் போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, பாதி தூரம் இருக்கு. நடுக்கடலில் வந்துருச்சு அல்லவா, இன்னும் பாதி தூரம் இருக்குது. அவருடைய பிரயாணம் இருக்கிறது, அவ்வளவு தூரம் இருக்கிறது. பாதி தூரம் வரைக்கும் அவருடைய பிரயாணம் இருக்கிறது. ஆனா எதிர்காற்றும் வீசுகிறது, அலைகளும் பாத்தீங்கன்னா கொந்தளித்து கொண்டிருக்கிறது, அலைவுபட ஆரம்பித்தது என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம்.
சாயங்காலமான போற வரைக்கும் இயேசு மலையிலே அவர் தனிமையாக இருந்தார். பிற்பாடு நடுக்கடலில் வரைக்கும் படகு போயிருச்சு. அந்த இடத்துல வரைக்கும் இயேசு கிறிஸ்து இக்கரையிலிருந்து அந்த நடுக்கடல் வரைக்கும் வேதவசனம் சொல்லப்படுது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து பாருங்க அவர்களிடத்திற்கு வந்தார். ஆமென் சொல்லுவோமா? கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். நம்முடைய வாழ்க்கை பயணம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கைய அருமையாக நீங்க நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மளை தொடர்ந்து பின்தொடர்ந்து வருகிறார். இயேசுவுக்கு பின்னாக நம்ம போக ஆயத்தமாக இருக்க வேண்டும். இயேசுவை பின்பதாக வைத்து நாம் முன்பதாக வாழ்க்கை நடத்தணும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சோதனை, எதிர்காற்று வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறது, அலைவுபட ஆயத்தமாக இருக்கிறது. அதோடு சேர்ந்து ஒரு பயம் நமக்குள்ள வர ஆரம்பிக்கிறது. இயேசுவை நானும் நீங்கள் நம்முடைய வாழ்க்கையை துணையாக ஏற்றுக்கொண்டு, இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு குடும்ப தலைவராக ஏற்றுக்கொண்டு, என் வாழ்க்கை பயணத்துல, என்னுடைய குடும்ப காரியத்துல, என்னுடைய எல்லா விதத்திலையும் நான் உங்களை முன்பதாக வைக்கிறேன் என்று சொல்லி இயேசுவை முன்பதாக வைக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். மிகப்பெரிய சந்தோஷத்தினால நம்முடைய வாழ்க்கை கடந்து போகும். ஆனால் இயேசு பாருங்க, அதற்குள்ளாக ஜனங்கள், அதுக்குள்ளாக இந்த சீஷர்கள் நடுக்கடலில் போயிட்டாங்க. இயேசு அப்பதான் வருகிறார். அதுதான் சொல்லப்படுகிறது. பாருங்க, 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறது சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். பாருங்க, ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். பயம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. உடனே இயேசு அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். பயம் 3 விதத்தில் நான் சொல்ல முடியும். இந்த பயத்தை குறித்து நான் 3 விதத்தில் உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன். முதலாவதாக கனத்துக்குரிய பயம். ஒரு மனுஷனுடைய பயத்தை குறித்து சொல்லுவோம் என்றால் கனத்துக்குரிய பயம். இந்த கனத்துக்குரிய பயம் பாருங்க, தகப்பனிடத்தில், அதிகாரிகளிடத்தில் இந்த பயம் இருக்கும். பயத்தை நானும் நீங்களும் அந்த அவர்களை பார்த்து நம்ம பயப்படுவோம். இது கனத்துக்குரிய பயம். தகப்பனை பார்த்தா, நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிற அதிகாரிகள், எஜமானனை பார்த்தா நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். இந்த பயம் கனத்துக்குரிய பயம். இரண்டாவது பயம், தன் உயிருக்கு மிஞ்சி நடக்கும்போது, தன்னுடைய உயிருக்கு மிஞ்சி நடக்கும்போது ஒரு சில ஆட்களுடைய மிரட்டுதல், ஆட்களுடைய பயமுறுத்துதல் நமக்கு இருக்கும். மிருகங்களுடைய பயமுறுத்துதல் இருக்கும். அது மாத்திரம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், விபத்துகள் நடக்கும், ஆக்சிடென்ட், இப்படி எல்லாம் வரும்போது உயிருக்கு மிஞ்சி நடக்கிற ஒரு பயம் மனுஷனுக்குள்ள ஏற்படுகிறது. இது ஒரு பயம். மூன்றாவது ஒரு பயம், இதில் பாத்தீங்கன்னா தேவ பயம், தெய்வீக பயம். இந்த தெய்வீக பயத்துல தான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக அவருக்கு நானில் இருக்கிற பயத்திருக்கிற பயம். முதல் பயம் பாத்தீங்கன்னா கனத்துக்குரிய பயம். இரண்டாவது உயிருக்கு மிஞ்சி நடக்கிறது குறித்தான ஒரு பயம். மூன்றாவது தெய்வீக பயம். இந்த தெய்வீக பயம் இயேசுவுக்கு மட்டும்தான் ஒப்பாகும். அவரை பார்த்து அந்த தெய்வீக பயத்துல, இதுல கனத்துக்குரிய பயம் சேர்ந்து வரும். நானும் எப்படி பயப்படுறோம்? இப்ப இந்த சீஷர்களுக்குள்ள இருக்கிற இந்த பயம் என்ன? உயிருக்கு மிஞ்சி நடக்கிற பயமா? ஒருவேளை எதை குறித்து இவர்கள் பயப்படுகிறார்கள்னா, ஆவேசம். ஒரு பக்கம் எதிர்காற்று வீசுது, ஒரு பக்கம் அலையப்பட்டுகிறது, ஒரு பக்கம் இயேசு ஜலத்தின் மேல் நடந்து வருகிறதை குறித்து பார்த்து பயம், ஆவேசம், ஆவி என்று சொல்லி பயப்படுகிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் சீஷர்கள் இவர்கள் பயப்படுற காரணம் என்ன? ஏன் பயப்படுறாங்க? நம்முடைய வாழ்க்கை பயணத்துல நானும் நீங்களும் பயப்படுற காரணம் என்ன? ஏன் பயப்படுறோம்? இன்னைக்கு பாருங்க, இந்த கொரோனா உலகம் முழுவதையே புரட்டி போடுகிறது. இந்த கொரோனா உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் புரட்டி போடுகிறது. சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும், மறிக்க வேண்டிய தருவாயில இருக்கிற தாத்தா பாட்டி வரைக்கும் பயம். கொரோனா 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 பயம்.
அன்பு தேவ பிள்ளைகளை, இயேசு சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். இயேசுவை பார்த்தே பயப்படுறாங்க. இயேசுவோட கூட இருந்த சீஷர்கள், இயேசுவுக்காக பின்னாடி நடந்தவர்கள், இயேசு செய்த அற்புதங்களை இந்த கண்ணார கண்டவர்கள், இயேசு செய்த அற்புதங்களை பார்த்து ருசித்தவர்கள் இயேசுவை பார்த்து பயப்படுகிறார்கள். எதை பார்த்து? இயேசுவுக்கும் ஆவிக்கும் வித்தியாசம் தெரியாத அந்த பயத்தை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பயம் நமக்குள்ள இருக்க காரணம் என்ன? சீஷர்களுக்குள்ள இப்படிப்பட்ட பயம் இருந்த காரணம் என்ன? ஒரு 5 காரியத்தை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, அவர்கள் என்ன பண்ண, நடுக்கடலில் இருக்கிறது நிமித்தம் ஒரு பயம். நடுக்கடல் வரைக்கும் போயிட்டாங்க. இயேசு சொல்லுகிறாரு, அவர் வேதத்துல பார்க்கும்போது இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகளில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அப்ப நம்முடைய வாழ்க்கை பயணத்துல, நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிற பயணத்துல இப்போது நடுக்கடலில் வரைக்கும் வந்துட்டோம். இதற்கு மேல என்ன நடக்க போகுது? இதற்கு மேல நான் என்ன செய்ய போகிறேன்? இதற்கு மேல என்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்த போகிறேன்? இதற்கு மேல என் தொழிலை நான் எப்படி நடத்த போகிறேன்? இதற்கு மேல என்னுடைய குடும்ப காரியத்தை எப்படி நடத்த போகிறேன்னு சொல்லுகிற பயம் இப்ப எங்க வந்துட்டோம்? நடுக்கடலில் வந்துட்டோம். இதனாலதான் இந்த சீஷர்கள் பயப்பட ஆரம்பித்தார்கள். ஏன்னா எதிர்காற்று வருகிறது, என்ன அலைவுப்பட ஆரம்பிக்கிறது. எதிர்காற்று வந்தாவே ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கை பயணத்துல ஒரு பெரிய அசைவு வர ஆரம்பிக்கும். அவங்க படகு அசைய ஆரம்பித்து இருக்கிறது. இந்த வாழ்க்கை பயணத்துல அசைவு வந்துருச்சுனாவே தோற்று போகிற அளவுல வந்துருவோம். உங்க வாழ்க்கையில எதிர்காற்று வர வேண்டிய விஷயங்கள் இருக்குது. எதிர்காற்று காரியங்கள் பல காரியத்துல பிசாசு கொண்டு வந்திருக்கலாம். ஆனா பயப்படாதீங்க. எதிர்காற்று வந்த நிமித்தமாக நடுக்கடலில் நான் வந்துட்டோம். சீஷர்கள் எல்லாம் நடுக்கடல் இருக்கிறாங்க. ஆனா எதிர்காற்று அடிக்குது, அலைவுப்பட ஆரம்பிக்குது. ஒரு பயம் அவர்களுக்குள்ள. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நீங்கள் பயணிக்கிற அந்த வாழ்க்கையில எதிர்காற்று வருகிறதா? நடுக்கடல் நின்று கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதீர்கள். இரண்டாவது பாத்தீங்கன்னா, இயேசு அந்த படகில் இல்லை. அவங்க பயப்படுகிறதுக்கு காரணம் என்ன? இயேசு அந்த படகில் இல்லை. அன்பு தேவ பிள்ளையே, உன் குடும்பத்துல, குடும்பமாய் இருக்கிற படகுல, இந்த உலகத்துல போய் கொண்டிருக்கிற உன் குடும்ப படகுல இயேசு இல்லை என்றால் பயம் வரும். அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, அன்பு தாய் தகப்பனே, உங்க குடும்பத்தில் இயேசு இல்லை என்றால் பயம் வரும். இயேசுவை முன்னாக வைக்க வேண்டும். இயேசுவுக்கு முன்பதாக முன்னாடி வைத்து நானும் நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். இயேசுவை விட்டுட்டு நம்ம போயிட்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை, ஆரம்பத்தில் இயேசுவோட கூட இருந்தோம், ஆனா உங்க குடும்பத்தில் இயேசு இல்லையே. இயேசுவோட போட்டோ, இவர் இப்படித்தான் இருப்பாருன்னு சொல்லி போட்டோ மாட்டி வைத்தா இயேசு என் குடும்பத்தில் இருக்கிறான்னு சொல்லி நினைத்து விடவே கூடாது. உங்க குடும்ப உறவுல, ஜெபத்துல, வேதத்துல, அவரை தியானிக்கிறதுல, அவரை அழைக்கிறதுல, அவரை நேசிக்கிறதுல அவர் நமக்குள்ள இருக்கணும். அவருடைய ஸ்பாவங்கள் நமக்குள்ள இருக்கணும். அந்த ஸ்பாவங்கள், அவரிடத்தில் கற்றுக்கொண்ட அந்த ஸ்பாவங்கள் நமக்குள்ள இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அன்பு தேவ பிள்ளையே, இயேசு நம்ம படகுகள் இல்லை என்றால், குடும்பமாக இருக்கிற படகுகள் இல்லை என்றால் நீங்கள் பயப்படுவீர்கள். இன்னைக்கு சொல்லுங்க, இயேசுவே என் குடும்பத்துக்கு வாங்க, என் குடும்பத்துல வாங்க, குடும்பத்துல ஒரு மூத்த தலைவராக வந்து இருங்கன்னு சொல்லி கேட்கணும். அப்ப நம்ம பயப்படாது இருப்போம். மூன்றாவது பாருங்க, எதிர்காற்று அலைகள், அது சத்தத்தை குறித்து பார்க்கிறோம். எதிர்காற்று வந்துருச்சு, அந்த அலைகள் வந்துருச்சு, சத்தம். இயேசு படகுகள் இல்ல, இது நடுக்கடல் இருக்கு. நான் முன்பதாக சொன்னது போல எதிர்காற்று வந்தா ஒரு பயம் வந்துடும். ஏன்? யாராவது ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு விரோதமா எழும்பி பழி சுமத்திட்டாங்கன்னா ஒரு பயம். தேவையில்லாத பாவ காரியங்களை செய்துட்டோம்னா ஒரு பயம். அந்த எதிர்காற்று, விரோதிகள் நம்மளை தாக்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு பயம். எதிர்காற்று வந்து நிமித்தமாக ஒரு பயம். நாலாவது பாருங்க, இரவில் 4ஆம் ஜாமமாக இருக்கிறதுனால, ராமின் சொல்லுவோமா, வேதத்துல பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த இடத்துக்கு வரும்போது பாருங்க எப்படிப்பட்டவராக அந்த இடத்துல, இரவில் 4ஆம் ஜாமத்திலே. இயேசு உங்க பக்கத்துல வர்றதுக்கு முன்னாடி பாருங்க, இரவு 4ஆம் ஜாமமாக இருந்தது. அந்த இரவு நேரம் பயம். உங்க குடும்ப காரியத்துல
அந்த அந்த சீஷர்கள் பயப்பட காரணம் என்னன்னா, அந்த இருட்டா இருந்துச்சு, இருள் சூழ்ந்து இருந்துருச்சு. இயேசு தன்னோடு இல்ல, எதிர்காற்று வீசுது, நடுக்கடல் வரைக்கும் போயிட்டாங்க. ஆனாலும் ரொம்ப இருட்டா இருக்குது. அந்த இருளை குறித்து பயம். உங்க குடும்பத்துல இருள் போல சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதா? இருள் போல பல பிரச்சனைகள் பிசாசு கொண்டு வந்திருக்கிறானா? உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாக, உங்களுடைய குடும்பம் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் பிசாசு பல பிரச்சனைகளை கொண்டு வந்து இருள் மூடிக்கொண்டு இருக்கிறதா? பயப்படாதீர்கள். அந்த இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர். உங்க குடும்பத்தில் ஒரு இருள் இருக்குமானால் ஒரு வெளிச்சமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். இந்த உலகத்துக்கு நான் ஒளி என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவங்க குடும்பத்தில் வருகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, கடைசியாக பார்க்கும்போது ஆவேசம் என்று சொல்லி சீஷர்கள் பயப்படுறார்கள். இயேசுதான் என்று சொல்லி அவர்களுக்கு அறியாமல் ஆவேசம் என்று சொல்லி பயப்படுகிறார்கள். பல விதத்துல நானும் நீங்களும் அசுத்தாவியை கண்டு, வியாதியை கண்டு பல விதத்துல பயப்படுறோம். விபத்து, பயம், ஆவேசம் என்று சொல்லி பயப்பட, நடுக்கடலில் ஆவேசம் என்று சொல்லி பயப்படுகிறார்கள். சீஷர்கள் பயந்தது போல நானும் நீங்களும் பயப்படுறோம். நம்ம குடும்ப படகுல அசுத்தாவி கிரியை செய்யக்கூடாது. ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்குள் இருக்கும்போது அசுத்தாவிக்கு வேலையே இல்லை. அந்த ஆவேசம் என்று சொல்லி அவர்கள் பயந்தது போல நானும் நீங்களும் பயப்படவே கூடாது. பரிசுத்த வேதாகமத்தில் பல இடங்களில தேவன் அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயப்படாதிருங்கள் என்று சொல்லி நம்முடைய மக்களை பார்த்து, ஜனங்களை பார்த்து கூறுகிறதை குறித்து நானும் நீங்களும் அதிகமாக நம்ம வாசிக்க முடியும். பயப்படாதீர்கள் என்று சொல்லி பாருங்க. யோசுவா புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்போது யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் வாசிக்கும் போது வேதத்தில் சொல்கிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு பலங்கொண்டு திடமனதாயிரு. தேவன் சொல்லுகிறார், பலங்கொண்டு திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பல விதத்துல தம்முடைய ஜனங்களை, மக்களை தேற்றுவதற்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையை இயேசு அனுப்பியிருக்கிறார். இன்னைக்கு எதை குறித்து பயப்படுறீங்க? உங்க தொழிலை குறித்து பயப்படுறீங்களா? காசு கையில் இல்லைன்னு சொல்லி நான் இந்த காரியத்தை செய்யணும், என் பிள்ளையோட திருமணம், இந்த காரியம், எத்தனையோ குடும்ப தேவைகள், கடன்கள், என் குடும்ப காரியத்தை நான் எப்படி கொண்டு போகிறேன்னு தெரியலன்னு சொல்லி வேதனைப்படுகிறீர்களா? பயப்படாதீங்க. ஏன்னா நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார்னு சொல்லி யோசுவா 1:9 சொல்லப்படுகிறது. 1 பேதுருல சொல்லுகிறாரு, 3ஆம் அதிகாரத்துல பேதுரு 14வது வசனத்துல பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, நீதியின் நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டால் பாக்கியவானாய் இருப்பீர்கள். நீதி நிமித்தம் துன்பப்பட்டு படுகிறீங்கன்னா நீங்க பாக்கியவானா இருப்பீர்கள். ஆனால் அவர்களுடைய பயமுறுத்தலும், உங்களுக்கு எதிராளியா இருக்கிறவங்கள பாருங்க, நீதி செய்றீங்க, அந்த நீதி செய்து அது வாங்கி பெற்று அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நன்மை செய்கிறதுனால் சோர்ந்து போகாதீர்கள் சொல்லியிருக்கிறார். நீதியின் நிமித்தமா நீங்க துன்பப்பட்டா நீங்க பாக்கியவான்கள். அவர்களுக்கு விரோதமா எழும்புவாங்க, ஆனா நீங்க பயப்படாமலும் கலங்காதபடி இருங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலிடத்துல கூட இயேசு சொல்லியிருக்கிறார். இயேசு என்ன சொல்லுகிறார்? அப்போஸ்தலனாகிய பவுலிடத்துல அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. இரவு முழுவதும் ஆண்டவர் இடைப்படுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுலிடத்துல. பயப்படாத பேசு. நல்லா கவனிங்க, வாழ்க்கையில நம்ம நடத்தி கொண்டு போவதற்கு யோசுவா 1:9 சொல்லுகிறார், உன் வாழ்க்கை பயணத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், திகையாதே, கலங்காதே, நீ போகிற இடமெல்லாம், உன் வாழ்க்கை போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உங்களோடு இருக்கிறேன். அப்படி உன் வாழ்க்கை பயணத்தில் நீ கடந்து செல்லும் போது பல இடங்களில் நீங்க நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் நீதி நிமித்தமாக பாடுபடுகிறவர்களா இருக்கிறீங்க. அதனால பயப்பட வேண்டாம், கலங்காதீங்கன்னு சொல்லுகிறாங்க. ஆண்டவர் இன்னொரு வார்த்தை, உன் வாழ்க்கை பயணத்துல பேச வேண்டிய இடத்துல
நீ பேசித்தான் ஆகணும், மௌனமா இருக்காதேன்னு சொல்லுகிறாரு. எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல நானும் நீங்களும் கண்டிப்பா நீங்களும் பேச வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் வலியுறுத்தும்படியாக இருக்கிறார். இயேசு அதைத்தான் சொல்லுகிறார். உடனே அவர்கள் பயந்த உடனே, அலர்ன உடனே, ஒருவேளை பயத்துல தண்ணிக்குள்ள குதிச்சிருவானுங்களோ உடனே சடுதி இல்ல, சீக்கிரத்துல இயேசு சொல்லுகிறார். இயேசு அவர்களோடு என்ன பண்றார்? பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, பாருங்க, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்கிறான். அது வேற பக்கம், வேற சாப்டர் போகுது. நானும் நீங்களும் இந்த வாரத்துல இந்த நாளில பயப்படாதீர்கள். இன்னைக்கு உங்களுக்கு இந்த நாளில கர்த்தர் என்ன சொல்லுகிறாருன்னா, பயப்படாதிருங்கள், கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமென். இந்த வேத வசனத்தின் நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோமா, ஜெபிப்போம். நன்றி இயேசுவே. பயப்படாதே என் மகனே, உன்னை காத்திடுவேன் தினமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. எங்களை நேசித்து வழி நடத்தி வருகிற பரலோக தகப்பனே, இந்த நாளில் யார் எந்தெந்த காரியத்தை குறித்து பயந்து திகழுண்டாக்கி உட்கார்ந்து இருக்கிறார்களோ, இந்த தினத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பிள்ளைகள் மேல வச்சு சொல்லுகிறேன். உங்க வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதிருங்கள். யோசுவா 1:9 திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன். அது மாத்திரம், நீ போகிற இடமெல்லாம் நான் கூட வருவேன்னு சொல்லிருக்கிறீங்களே. இன்னைக்கு பிள்ளைகள் எங்கெங்க போகிறார்களோ கூட இருந்து நடத்துங்க, அற்புதங்களை செய்யுங்க. தாழ்த்து வெறுமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து பிளஸ் பண்ணுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.